Hello everyone, welcome back to my channel. Nanda Imtiaz and this is the 5% Club. இது ஒரு market analysis video, so let's get right into it. Guys, இது எந்த விதமான காலும் டிப்போ கிடையாது. இது ஜஸ்ட் என்னோட வியூ ஆன் மார்க்கெட். நான் எப்படி ட்ரேட் பண்ண போகிறேன், நாளைக்கு என்னோட ஆக்ஷன்ஸ் என்னவாக இருக்குங்கிறதெல்லாம் தான். இப்போ நான் எல்லா லெவல்ஸுமே இதில் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ தான் இங்கிலீஷ் வீடியோ ரெக்கார்ட் பண்ணதுனால என்னோட லெவல்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ நாளைக்கு நிஃப்டியில் என்னோட ஆக்ஷன் என்னவாக இருக்குங்கிறது நான் குயிக்காக சொல்கிறேன். ஸோ 1 hour டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ரெண்ட் லைன். ஓகே, இந்த ட்ரெண்ட் லைன் ஒரு டைம் ப்ரீச் பண்ண ட்ரை பண்ணிச்சு, ஆனால் ப்ரீச் ஆகலை. அதுக்கப்புறம் சப்போர்ட் வாங்கி மார்க்கெட் மேலே போயிட்டே தான் இருக்குது. நேற்று தீபாவளிங்கிறனால நல்ல ஒரு கேப் அப் பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி மார்னிங் அது கீழே வந்துருச்சு. ஓகே, ஆனால் இந்த லெவலில் க்ராஸ் பண்ணல. அதாச்சும் இன்றைக்கோட ஸ்விங்கை க்ராஸ் பண்ணல, இங்கே சர்வே பண்ணிருக்கு. ஸோ பேசிக்காக நாளைக்கு என்ன பண்ணுவேன்னா, நாளைக்கு ஒரு வேளை இந்த லெவல் அதாச்சும் 19,440 லெவல்லே மார்க்கெட் இருந்துச்சு, இல்லை 440க்கு பக்கத்தில் எங்கேயாச்சும் இருந்துச்சுன்னா நான் ஒரு பை பண்ணுவேன். சின்ன ஸ்டாப்பில் செட் பண்ணிட்டு ஹோல்ட் பண்ணுவேன். மேலே போச்சுன்னா ஓகே, இல்லாட்டி நான் ஆப்போசிட் டைரெக்ஷனில் பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். அதாச்சும் இந்த லெவலுக்கு அப்புறம் அதாச்சும் 19,415க்கு அப்புறம் நான் செல் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஓகே, நான் செல் பண்ணால் என்னோடய ஃபர்ஸ்ட் டார்கெட் இதாக தான் இருக்கும். செல்லிங் வர ஆரம்பிச்சது மார்க்கெட் அப்படின்னா நமக்கு நிறைய டார்கெட்ஸ் இருக்குது, நம்ம கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணலாம். ஆனால் இப்போ மார்க்கெட் சைட்வேஸ் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா இங்கே வாலட்டைல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இங்கே ஒரு நல்ல மூமெண்டம் இருந்துச்சு, இங்கே நிறைய பேர் ப்ராஃபிட் புக் பண்ணாங்க, இங்கே ஒரு நல்ல மூமெண்டம் இருந்துச்சு. ஸோ இங்கே நாளைக்கு செல்லிங் வருமா அப்படின்னா டவுட் தான். ஒரு வேளை சைட்வேஸ் போகிறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி பார்த்துக்கலாம். பேங்க் நிஃப்டி எனக்கு ப்ராஃபிட் கொடுத்தாச்சு. அதாச்சும் நான் இங்கே தான் இன்றைக்கி ஸ்கொயர் ஆஃப் பண்ணேன். அதாச்சும் என்னோடய லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி இருந்துச்சு. பேங்க் நிஃப்டி சம்வேர் அரவுண்ட் ஜஸ்ட் அ மினிட், இந்த லெவல் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் லெவலாக இருந்துச்சு. ஸோ நிஃப்டி சம்வேர் இந்த லெவலில் இருந்துச்சு. ஸோ 1:1.9 எஸ், இந்த மாதிரி தான் இருந்துச்சு நிஃப்டி. ஸோ நம்ம இங்கே எங்கேயோ பர்ச்சேஸ் பண்ணோம், இந்த லெவலில் தான் பர்ச்சேஸ் பண்ணி நம்ம இப்படி தான் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தோம் இந்த பொசிஷனை. ஸோ இங்கே நான் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன் இன்றைக்கி. ஆக்சுவலாக அப்புறம் என்ன ஆச்சுன்னா, நான் நேற்று தீபாவளிக்கு மார்க்கெட் நேற்று ஓப்பன் ஆச்சு, அதாவது 6:30 இந்த ஈவினிங் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. அப்போ என்ன பண்ணேன், என்னோடய ஸ்டாப் லாஸ் மட்டும் நான் இங்கே காஸ்ட் சேஞ்ச் பண்ணி வச்சிட்டேன். ஓகே, ஸ்டாப் லாஸ் மட்டும் நான் காஸ்ட் சேஞ்ச் பண்ணி வச்சிட்டேன். ஏன்னா இந்த ஸ்விங்கை க்ராஸ் பண்ணல, அது இந்த ஸ்விங் க்ராஸ் பண்ணதுனால நான் காஸ்ட் வச்சுட்டேன். இங்கே ஓப்பன் ஆகும்போது நான் ப்ராஃபிட் புக் பண்ணல. ஏன்னா இது பிரேக் பண்ணிச்சுன்னா தான் வந்து நான் ரிட்டர்ன் இங்கே வந்து சப்போர்ட் எடுக்கிற சான்சஸ் நிறையா இருக்குதுன்னு நினச்சிட்டு நான் ஹோல்ட் பண்ணிட்டு தான் இருந்தேன். இன்றைக்கி மார்னிங் என்னாச்சுன்னா நல்லா ஒரு டவுன்ஃபால் பார்த்தேன். அதுக்கப்புறம் இந்த ட்ரெண்ட் லைனில் ஒரு சப்போர்ட்டும் எடுத்துகிட்டு இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணால் நான் ஹோல்ட் பண்ணேன். கரெக்டாக எனக்கு 2:30 கிட்ட இந்த இடத்துல மார்க்கெட் வந்து எனக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் புக்கிங் கிடச்சது. இந்த இடத்துல நான் ஸ்கொயர் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போது என்கிட்ட எந்த பொசிஷனுமே இல்லை. நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டியில் இதுதான் என்னோட நியூ பொசிஷனாக இருக்கும். அதாச்சும் 44,010, அதாச்சும் 44,010 ருபீஸ்க்கு மேலே க்ராஸ் ஆச்சுன்னா நான் பை பண்ணுவேன். செல்லிங் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் செல்லிங் எங்கேருந்து வரலாம் அப்படின்னா இது கொஞ்சம் சப்ஜெக்டிவ் தான். ஏன்னா இந்த ஸ்விங் அதாச்சும் 43,540 தாண்டிச்சுனா தான் நான் செல் பண்ண விரும்புவேன். ஏன்னா இந்த இடத்துல மார்க்கெட் சைட்வேஸ் போகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. அது ஒன்று தான் இதுக்கு பின்னாடி இருக்க லாஜிக், வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் பையிங் கண்டிப்பாக 44,010க்கு மேலே பை பண்ணுவேன். நெக்ஸ்ட் நம்ம யூஎஸ் ஆயில் பார்த்துக்கலாம். யூஎஸ் ஆயில் பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் நான் பை பண்ணேன். எனக்கு இங்கேயே அதாவது அதே நாள் நைட்டே வந்து எனக்கு டார்கெட் கொடுத்துருச்சு, ஆனால் நான் எக்ஸிட் பண்ணல. என்னோடய க்ரீட்னால நான் ஹோல்ட் பண்ணிட்டுருந்தேன். அப்புறம் என்னாச்சு, மார்க்கெட் இன்றைக்கி கீழே ஈஸியாக வர ஆரம்பிச்சிருச்சு. நான் என்ன நினச்சேன், சரி இதுக்கப்புறம் ரிவர்ஸ் வந்துடும் நினச்சி நான் இங்கே எக்ஸிட் பண்ணிட்டேன். இங்கே ஒரு சின்ன ஒரு ஒரு 30 பாயிண்ட்டோட 30 கூட கிடையாது, ஒரு 15 பாயிண்ட்ஸில் நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். எக்ஸிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா மார்க்கெட்டோட எஸ்எல்ஏ டச் ஆகாமல் டேரெக்டாக மேலே போயிடுச்சு. ஸோ இது வந்து என்னோடய ஃபால்ட்டும் தான். இங்கே தான் க்ரீட் அண்ட் ஃபியர் ரெண்டையுமே வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண வேண்டியது வரும். நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடராக இருந்தால் கூட எனக்குள்ளேயும் இந்த எமோஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான விஷயம். அது போக மார்க்கெட் என்ன சொல்கிறது, ஒரு டைரெக்ஷனில் தான் இருக்குது. ஸோ லெட்ஸ் சி இப்போது என்னோடய நெக்ஸ்ட் பொசிஷன் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ஒரு வேளை $77.50 தாண்டிச்சுன்னா கண்டிப்பாக நான் பை பண்ணுவேன். பை பண்ணி என்னோடய டார்கெட் வந்து $78.75 வரைக்கும் இருக்கும். ஆனால் ஒரு வேளை இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து ரிவர்ஸ் ஆகுது, இல்லை இந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து ரிவர்ஸ் ஆகுதுனா கூட டோட்டலி ஃபைன். 1:2 ஈஸியாக நமக்கு கிடச்சிரும். நான் ஹோல்ட் பண்ணிவிட்டு இருப்பேன். ஓகே, ஸோ இதுதான் யூஎஸ் ஆயில். கைஸ், கோல்டு இன்னும் நான் ஹோல்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். கோல்டு எனக்கு நல்லா பொட்டென்ஷியல் தெரியுது. மோஸ்ட் ப்ராப்ளி கோல்டு இங்கே ஒரு ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணும். ஓகே, ஸோ இந்த சப்போர்ட் அதாச்சும் இந்த 1 ஹவரில் பாருங்கள், இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது. இந்த சப்போர்ட் பிரேக் பண்ணுச்சுன்னா, அதாச்சும் 1 ஹவரில் இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணுச்சுன்னா நான் கண்டிப்பாக செல் பண்ணுவேன் திருப்பியும். அதாச்சும் இது ஒரு ஸ்விங்கு, இது ஒரு ஸ்விங்கு. இது
இது டபுள் பாட்டம்னு சொல்லுவாங்க. டபுள் பாட்டம்க்கு அப்புறம் இந்த நெக்லைன் பிரேக் ஆனோடனே நிறைய பேர் இங்கே பை பண்ணுவாங்க, இது மேலே போகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பட் நான் ட்ரெண்டோட இன்டாக்டாக இருக்கிறனால நான் வந்து அதுக்கு டவுன் போகும் தான் என்னோட ப்ரைஸ் ஆக்ஷன் படி சொல்லுது. ஸோ ஒரு வேளை 1933க்கு கீழே வந்துச்சுன்னா நான் செல் பண்ணுவேன். இதுக்கு இந்த இடத்துல என்னோடய ஸ்டாப் லாஸாக இருக்கும், அதாச்சும் 1937 எனக்கு ஸ்டாப் லாஸாக இருக்கும். ஓகே, இல்லாட்டி புது ஸ்விங் இங்கேஸ் எனக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக அங்கே ஸ்டாப் லாஸ் வைப்பேன். ஸோ நானும் நம்ம ஹோல்டு எங்கேருந்து பண்ணுறோம் பாருங்கள். இப்போ நம்மளோட ப்ராஃபிட் மார்ஜின் என்னென்னு பார்க்கலாம். இதில் இப்போது நம்மளோட ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 1:4. 1:4 இஸ் ரியலி குட். அதுவும் கோல்டில் தட் இஸ் ரியலி குட். ஸோ வி ஆர் இன் அ குட் ப்ராஃபிட் நவ். ஸோ நமக்கு ஸ்விங் ட்ரேடிங்கில் இன்றைக்கி நம்மகிட்ட 3 ஸ்டாக்ஸ் இருக்குது. ஐஷர் மோட்டார் பிரேக் அவுட் கொடுத்து, அதாவது டெய்லி டைம் ஃப்ரேமில் ஐஷர் மோட்டார் பிரேக் அவுட் கொடுத்து சர்வைவ் ஆகிருக்கு. ஒரு வேளை நாளைக்கு இங்கே ஒரு கேண்டில் 2 கேண்டில் கிடச்சா கண்டிப்பாக நான் ஒரு கேண்டில் கிடச்சா கூட நான் என்ட்ரி பண்ணுவேன். அதாச்சும் 36478 கிட்ட கிடச்சா நான் என்ட்ரி பண்ணுவேன். என்னோடய ஸ்டாப் லாஸ் இங்கே தான் இருக்கும். என்ட்ரி பண்ணிவிட்டு என்னோடய டார்கெட் இந்த ஸ்விங்காக இருக்கும், அதாச்சும் இந்த ரெசிஸ்டன்ட் தான் என்னோடய டார்கெட்டாக இருக்கும், அதாச்சும் 3775. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு சிப்லாவும் பிரேக் அவுட் கொடுத்து இங்கே சர்வைவ் ஆகிடுச்சு. ஒரு வேளை நாளைக்கு 1245 கிடச்சதுன்னா கண்டிப்பாக என்ட்ரி பண்ணுவேன். என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்துட்டு 1222 இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சன்ஃபார்மாவும் சேம் ஒரு சைட்வே மார்க்கெட்டில் இருந்துச்சு. இவ்வளோ நாளாக சைட்வேஸாக இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் 104 டேஸாக அதாச்சும் பாருங்கள், 103 டேஸாக சைட்வேஸில் இருந்துச்சு. அதை பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. பிரேக் அவுட் கொடுத்து இந்த இடத்துல இப்போ சர்வைவ் ஆகிட்டுருக்கு. கீழே வரமாக இருந்தால் ஈஸியாக வந்துருச்சுன்னா திருப்பி சைட்வேஸ்குள்ளே போகிறக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ இங்கே சர்வைவ் ஆகிடுச்சு. ஸோ 1180 எனக்கு கிடச்சதுன்னா கண்டிப்பாக நான் பை பண்ணுவேன். என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்துட்டு சம்வேர் 1160 கிட்ட இருக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் மார்க்கெட் அனாலிசிஸ் வீடியோ. ஸோ இது வந்து நான் கம்ப்யூட்டரில் இப்போது ஸ்ட்ரீம் பண்ணிருக்கிறனால லேஅவுட்ஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியல உங்களுக்கு. ஏன்னா என்னோடய இதில் தான் ஆக்சுவலாக நான் பண்ணணும்னு சொல்லிட்டு முன்னாடியே டிசைட் பண்ணி என்னோடய வீடியோவும் போட முடியாத காரணம் என்னென்னா, நான் இது எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறதெல்லாம் கற்றுக்கிட்டு இருந்தேன். ஸோ இப்போ தான் நான் அதை முடிச்சிருக்கேன். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்கணும்னு நினைக்கிறேன். என்னோடய கான்டென்ட் பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் என்னாலையும் க்ரோ பண்ண முடியும். அண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக வேல்யூவான வீடியோஸ்லாம் கொடுத்துட்டே இருப்பேன் இனி ஃப்யூச்சரில். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட். உங்கள் சப்போர்ட் இருந்துச்சுன்னா இன்னும் எனக்கும் ஈஸியாக க்ரோ பண்ண முடியும். அதே மாதிரி மார்க்கெட்டோட லேர்னிங் சீரீஸும் நாளிலேருந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர் கைஸ். பாய்.